ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாரதிய ஆதி நிஜமானே மலையில இருந்து கீழே விழுந்துட்டாரு. எல்லாரும் காப்பாத்துறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. ஆனா அறிவு என்ன பண்றாருன்னா, ஒரு ஆள் அனுப்பிச்சு மேல இருந்து கீழே விழுந்த ஆதி மீறி பொழைச்சிருந்தாலும் போட்டு தள்ள சொல்லி ஆள் அனுப்புறாரு. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி ஆதி எல்லாம் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாரதி நீங்க இங்க நில்லுங்க, அங்கிருந்து நான் வந்து போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதாவது மலையோட அந்த எண்டுல போய் நிக்கிறாரு. ஜஸ்ட் மிஸ் கீழே விழுந்துடலாம் அது மாதிரி இடத்துல போய் நிக்கிறாரு. பாரதி கொஞ்சம் சாரியை கொஞ்சம் சரி பண்ணுங்களா அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் குமிஞ்சு அந்த சாரியெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அப்படியே பின்னாடி போய் கேமரா வச்சு, அதாவது மொபைலை வச்சு அப்படியே எடுத்துக்கிட்டே பின்னாடி காலை வச்சுறாரு. அப்படியே பாத்தீங்கன்னா வலிக்கு விட்டு கீழே விழுந்துறாரு ஆதி. ஒரு சவுண்டும் கூட இல்ல. நிமிந்து பாக்குறாங்க, ஆதியை காணோம். ஆதி வந்து இந்த காண போன மாதிரி விளையாடுவாரு பாத்தீங்களா, அது மாதிரி நினைச்சிட்டு ஆதி எங்க ஆதி இருக்கீங்க, வந்துருங்க ஆதி, சும்மா ஒளிஞ்செல்லாம் விளையாண்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் 2-3 தடவை கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆளை காணோம். ஆதி ஆதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேயும் இங்கேன்னு போய் தேடுறாங்க. அவங்க போட்டோ எடுக்க நின்னாங்கல்ல அந்த இடத்துலயும் போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க ஆளை காணோம். பதறி போயிடுறாங்க பாரதி. அடுத்ததே நம்ம தமிழ் பாப்பாவா காமிக்கிறாங்க. அவங்க பால் விளையாண்டுட்டு இருக்கப்போ சென்டர் டேபிள்ல வந்து காலில் அடிபட்டு பயங்கரமா சத்தம் போடுறாங்க. ராணிகா ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்தா காலில் வந்து ரத்தம் வந்திருக்கு. வீட்டுல இருக்க எல்லாருமே ஓடி வர்றாங்க. என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லி சாரதா கேக்குறாங்க. இப்படி இடிச்சுக்கிட்டேன் பாட்டியா, ரொம்ப வலிக்குதா? ஆமா பாட்டி. ராணி ஏதாச்சும் மருந்து போட்டு விடு அப்படின்னு சொல்றாங்க. சாரதா இல்லம்மா, ஈர துணி கட்டி விட்டுருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு அந்த சைடு போனவங்க பாத்தீங்கன்னா கரெக்டா நிலவுல போய் தலையை இடிச்சுக்கிறாங்க. சாரதா பயங்கரம் நல்லா இடிச்சிட்டாங்க போல இருக்கு. தலை சுத்தலறதுக்கு அப்படியே வந்து உட்காந்துடுறாங்க. என்னக்கா வயசான காலத்துல பார்த்து போறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஸ்வேதா சொல்றாங்க, இது என்னமோ சரிப்பட்டு வரலையே, எல்லாமே அபசகுணம் மாதிரியே தெரியுதே. அத்த உங்க மருமகனும் வேற ஹனிமூன் போயிருக்காங்க, அங்க ஏதாச்சும் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இவங்க ஆள் அரேஞ்ச் பண்ணிருக்காங்கல்ல போட்டு தள்ளுறதுக்கு, அதுல ஏதாச்சும் ஆயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி பிளான்ல தான் சொல்றாங்க ஸ்வேதா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா நீ போட்டு குழப்பிட்டு இருக்காத மனசை என் மனசு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பாக்குறாங்க. எதுக்கும் ராணி நீ ஆதிக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராணிகாவும் ஆதிக்கு கால் பண்றாங்க. நாட் ரீச்சபிள்னு வருது. அம்மா நாட் ரீச்சபிள்னு வருது அப்படின்னு சொல்றாங்க. சரி பாரதிக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. பாரதிக்கு கால் பண்ணா ஃபுல் ரிங் போகுது, எடுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. இருந்தாலும் அங்க வந்து அடிக்கடி டவர் கிடைக்காது, அதனாலதான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போயிடுறாங்க. சாரதாவும் அப்புறம் எல்லாரும் போயிடுறாங்க. தமிழ் கேக்குறாங்க, என்னாச்சு ஸ்வேதா ஆண்டி என்ன சொன்னாங்க, எனக்கு ஒன்னும் புரியலையே ராணிகா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அப்படித்தான் சின்ன விஷயத்தவே அந்த ஸ்வேதா பெருசு பண்ணி சொல்லுவா, அப்படித்தான் நீ கண்டுக்காத விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சாரதா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டு இருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், என் பையனையும் மருமகளையும் பத்திரமா கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் இதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு மனசுல படுது. உடனே அவங்களும் போய் சாமி கும்பிடுறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு இருக்காங்க. அடுத்ததே பாரதி காமிக்கிறாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்க ஆளுகள் எல்லாத்தையும் கூப்பிட்டுறாங்க. பாரதி எல்லாரும் வந்து தேடி பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இன்ஸ்பெக்டரும் வந்துடுறாரு. என்னம்மா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு திட்டுறாங்க. இங்க ஏதாவது போர்டு வச்சிருக்கமே, இந்த பாறை கிட்ட போக கூடாதுன்னு சொல்லி, அதுவும் கேட்காம நீங்க பாட்டுல போயிருக்கீங்க பாருங்கம்மா அப்படின்னு திட்டுறாங்க. சார் போர்டு நாங்க பாக்கல சார், போர்டு இருந்த மாதிரி இங்க தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க பாரதி. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா இங்க போர்டு வச்சா யாரை இருக்க விடுறாங்க, எல்லாம் தூக்கி தூக்கி போட்டுருவாங்க, இந்த இடமே டேஞ்சரான இடம், எதுக்குமா இங்க வந்து எங்க வேலையெல்லாம் கெடுத்துட்டு இருக்கிறீங்க, இங்க பாருங்க பெரிய பெரிய அதிகாரிகள் வந்தாங்கன்னா நாங்க என்னத்தன்னு சொல்றது அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காரு. இதுல அந்த கூட்டமா இருக்கிற இடத்துக்கு அந்த பையன் பூ கொடுப்பான் பாத்தீங்களா, அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வித்தான்ல அந்த பையன் இப்ப பூ கொடுத்தாங்க, போன எபிசோட்ல கூட கொடுத்தான்ல அந்த பையன் வர்றான். என்னாச்சு அப்படின்னு உடனே பாத்தீங்கன்னா நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க. அதை கேட்டோடனே அக்கா என்னக்கா நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க, நான் தான் போறப்பே உங்ககிட்ட சொன்னேன்ல இந்த இடத்துக்கு போகாதீங்கன்னு, நீங்க கரெக்டா எந்த இடத்துக்கே வந்திருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படியாச்சும் அவரை காப்பாத்தி கொடுத்துருங்கன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க பாரதி. அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, ஏமா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, இந்த பள்ளத்தாக்குல விழுந்தவங்க இதுவரையிலும் யாரையும் கண்டுபிடிச்சதே இல்ல, மீறி கண்டுபிடிச்சாலும் பொழைக்கிறது ரொம்ப சிரமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசுவை நினைச்சு பாக்குறாங்க. அப்ப நடந்ததுங்கள அதையும் நினைச்சு பார்த்துட்டு இப்ப நடந்த விஷயத்தையும் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ எழுப்பி ஒரு பக்கம் கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மலையில விழுந்துட்டாங்கன்னா அவங்கள காப்பாத்துறதுக்கு வந்து சில ஆளுகள்லாம் வருவாங்களா, அவங்கள வர சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம்லாம் நடந்தது பாத்தீங்களா, இது எல்லாத்தையும் பாரதியை கொல்ல ஒருத்தன் வந்தான்ல, அவன் வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா அறிவுக்கு கால் பண்ணி விஷயத்தை பூரா சொல்றாங்க. இதை கேட்டோடனே அறிவு அப்படியே எஸ் இப்படிதான் நான் பண்ணும் அப்படின்னு சொல்லி சூப்பர்டா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு என்னது அப்பா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி
ஸ்வேதா பார்வதி 2 பேரும் வர்றாங்க. போன் பேசி முடிச்சோடனே என்னங்க நீங்க என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பார்வதி அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. மலை உச்சியில இருந்து விழுந்துட்டாங்களாமா அப்படின்னு சொன்னோடனே பாரதி தான் விழுந்துட்டாளான்னு நினைச்சுக்கிட்டு ஸ்வேதா சொல்றாங்க எப்படியும் இந்த பாரதியோட கதை முடிஞ்சுது சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா பாரதி எல்லாம் விழுகல, மாப்பிள்ளை விழுந்துட்டானாமா அப்படின்னு சொன்னோடனே பதறி போயிடுறாங்க ஸ்வேதா. என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாமா மாப்பிள்ளை தான் மலை மேல இருந்து பொண்டாட்டியை செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி கீழே விழுந்துட்டானாமா, பதறிட்டு இருக்காளாமா இந்த பாரதி. இது மாதிரி புள்ளைய கல்யாணம் பண்ணாதன்னு சொன்னா கேட்டா தானே அப்புறம் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்பா என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பதறாங்க. அது மாமாப்பா அப்படின்னு இங்க பாரு ஸ்வேதா, எப்படியா அவன் பொழைக்க போறதில்ல, மீறியும் பொழைச்சு வந்தான்னு வச்சுக்கவேன், அவனும் பாரதி விட்டு வந்தாலும் கல்யாணம்லாம் பண்ண மாட்டான் உன்னைய, நீ எதுக்கு வேஸ்டா இது பண்ணிட்டு இருக்கிற, அவன் போனா போயிட்டு போறான் விடு, வேற வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க. உன்னோட லைஃப பாரு அப்படிங்கிற மாதிரி அறிவு சொன்னோடனே ஸ்வேதா சொல்றாங்க அப்பா நான் அந்த பாரதி பார்க்கணும், அவ அழுதுட்டு இருக்கா பாத்தீங்களா, அதை பார்த்து நான் ரசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதானா, வா போலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயத்தையும் செஞ்சிருக்கேன் ஸ்வேதா, அவன் மீறி பொழைச்சான்னு வச்சுக்கோ, பொழைக்கலாம் மாட்டான், அப்படி மீறி பொழைச்சாலும் என் ஆள்கிட்ட சொல்லியிருக்கேன் அவனை போட்டு தலை சொல்லி அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா. அப்பா பார்வதி சொல்றாங்க இதெல்லாம் சரிதான் நல்லா இருக்குது, ஆனா இன்னொரு விஷயத்த நீங்க மறந்துட்டீங்களே, பாரதி இது எல்லாம் என் புருஷனோட சொத்து தான், எனக்கு பங்கு வேணும்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க பார்வதி. இங்க பாரு நீயும் அறிவாளிதான், நான் ஒத்துக்கிறேன், உனக்கு இதுல எல்லாம் சம்மந்தம் இல்லை, நீ முதல்ல போய் காஃபியை போடு, கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு அறிவு. அதுக்கப்புறம் பாரதியை காமிக்கிறாங்க. அந்த மலையில இருந்து கீழே இறங்கி கண்டுபிடிப்பாங்கல்ல அந்த ஆளுகள்லாம் வந்துடுறாங்க. வந்த உடனே இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு பாரதி கிட்ட போட்டோ ஏதாச்சும் அவரோடது இருக்கா அப்படின்னு. உடனே கூடவே அந்த குட்டி பையனும் நிக்கிறான். அவன் தான் போன் எடுத்து கொடுக்குறான். அந்த போனை எடுத்து இந்த ஆதியோட போட்டோவை காமிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாரதி இந்த சைடு தான் விழுந்தாங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அம்மா இதே ஸ்லோப்பான இடம், இதுல இருந்து விழுந்தவங்க யாரும் பொழைச்சதே இல்லை, மீறி ஒரு 2-3 பேர்த்த எடுத்திருக்கோம், குத்துயிரும் குழாயிரமா தான் கூட்டிட்டு வந்திருக்கோம்மா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. பதறி போயிடுறாங்க பாரதி. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு அவங்க போன பின்னாடி, அம்மா நீ மட்டும் தனியா நின்றுட்டு இருக்க, உங்க வீட்டுல யாருக்காச்சும் போன் பண்ணி முதல்ல அந்த விஷயத்த சொல்லிருமா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் மலையில இருந்து கீழே இறங்கி 3 பேர் வந்திருக்காங்க. நடந்து வந்துட்டு இருக்கும் போதே பார்த்தா அறிவோட அடியாள் இருக்கான் பாருங்க, அவன் 3 பேர்த்துல ஒரு ஆளை பிடிச்சி ஒரு விஷயத்த சொல்றான். அப்படி ஒருத்தனை தேடிட்டு போறேல அவன் பேரு ஆதி, அவனை நீ போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஐயோ இந்த வேலையெல்லாம் நமக்கு ஒத்துக்காது, நாங்களே நிம்மதியா சாப்பாடை தின்னுட்டு எந்த பாவம் செய்யாம பேசாம இருக்கோம், இந்த பாவத்தை செஞ்சு போட்டு நாங்க எங்க உயிரோடு இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அவரும் நிறைய உனக்கு பணமும் தர்றேன், அவனை மேல இருந்து கீழே குதிச்சிருக்கிறான், உயிரோடு இருப்பானான்னு தெரியாது, மீறி உயிரோடு இருந்தான்னா உன்னை நான் கொல்லலாம் சொல்ல, அவனை அப்படியே விட்டுரு அவ்வளவுதான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஆளை விடியா, நான்லாம் இதுக்கெல்லாம் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆளும் அங்கிருந்து போறாரு. இதுல வேற ஒரு கட்டு பணத்தை எடுத்து இந்த பணத்தை இப்ப வச்சுக்கோ, வேலையை மட்டும் முடி, உனக்கு ஏகப்பட்ட பணத்தை நாங்க தர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் பணத்துக்கு காமிச்சு உசுப்பேத்தலான்னு பாக்குறீங்களா, ஆளை விடுங்க, நான் இதுக்கு ஆள் இல்ல, இங்க பாரு எனக்கும் என்னோட வேலை முடியணும், உனக்கும் பணம் நிறைய வேணும், கிடைச்ச பணத்தை வச்சுக்கிட்டு முன்னுக்கு வர்றதுக்கு வழிய பாரு, அப்படியே முன்னாடி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அறிவோட ஆளு. வழிய விடுங்க சார் என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்றாரு அந்த ரெஸ்கியூ டீம்ல இருக்க ஒரு ஆளும். ஆதி அப்படியே காமிக்கிறாங்க. அந்த மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்து ஆதி அடிபட்டு மயக்கத்துல இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.